காலங்காத்தால பிள்ளைங்க ரூமுக்கு வெளியே அவங்க எப்படி எழுந்து வராங்கன்னு பாக்குறதுக்கு வெயிட் பண்றோமே, அசிங்கமா இல்ல? ஏங்க என்னங்க அசிங்கம்? அவங்க 2 பேரும் ஒருத்தர் பிரிஞ்சு வாழ்றது அசிங்கம் இல்ல? அவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்து வைக்க ட்ரை பண்றது அசிங்கமா? சும்மா இருங்க. நாம நினைச்சது நடந்திருக்கோம். ஏங்க நடந்திருக்குங்க. சேதுவோட கண்ணத்துல அவ லிப்ஸ்டிக் கரை இருந்துச்சு, நான் பார்த்தேன். அப்படியாடி? ஆமாங்க, நிஜமாங்க, நான் பார்த்தேன். சூப்பர். குடும்பமா சேர்ந்து எனக்கு சதி பண்றீங்களா? என்ன ஃபோர்ஸ் பண்ணி உன் கூட என்ன வாழ வைக்கிறாங்களா? வர்ஷினி, இப்ப என்ன ஆச்சு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஏய், இனி என்னடா நடக்கணும்? ஏன் அம்மாவும் ஓ அம்மாவும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்கிட்ட ஒரு மாதிரி டிஃபரெண்டா பேசுறாங்க. வர்ஷினி, எனக்கு எப்படி தெரியும்? ஏய், நடிக்காதடா, உனக்கு எல்லாமே தெரியும். நைட்டு நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸே வேற, எந்திரிக்கும் போது நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் வேற. நீ தானே ட்ரெஸ் எல்லாம் மாத்திருக்க. நைட்டு என்ன பண்ண என்ன பண்ணன்னு சொல்லி தொலை. உங்க அம்மா குடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. அது குடிச்சதுல இருந்துதான் எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்தலாவே இருந்துச்சு. ஓஹோ, அதான் இது எல்லாத்துக்கும் காரணமா? ஓ, நீ உன் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து என்ன வளைச்சு போடுறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. ஐயோ இல்ல வர்ஷினி, நான் குடிக்கிற ஜூஸ்ல போதை மாத்திரை கலந்து திட்டம் போட்டிருக்கீங்கல்ல? இல்ல வர்ஷினி, அது வந்து ஒண்ணு. ஐயோ ஐயோ வர்ஷினி, வர்ஷினி வர்ஷினி வர்ஷினி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. சேது, சிஸ்டர், என்னாச்சு சேது? ஏன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? அது சும்மாதான் சிஸ்டர். பொதுவா பெரியவங்க சொல்லுவாங்க ஆம்பளைங்க அழக்கூடாதுன்னு. என்ன கஷ்டம் வந்தாலும் கல்லு மாதிரி நிக்கணும்னு. அதுதான் ஆம்பளைத்தனம்னு சொல்லி வளர்ப்பாங்க. அதையும் மீறி ஒரு ஆம்பளை யாருக்கும் தெரியாம தனியா உட்கார்ந்து அழுதானா அவன் மனசுல அவ்வளோ வலி இருக்கணும். சிஸ்டர் சிஸ்டர்னு வார்த்தைக்கு 100 தடவை சொல்றீங்கல்ல. நானும் உங்களை என் கூட பிறந்தவராதான் பாக்குறேன். என்னதான் ஆச்சு சொல்லுங்க. சேது, மனசுல இருக்கிற கஷ்டத்தை நம்ம மனசுக்கு நெருக்கமா இருக்கவங்க கிட்ட சொன்னா பாதியா குறையும்னு சொல்லுவாங்க. என்ன உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவளா பார்த்தா நீங்க சொல்லலாம், இல்லனா பரவாயில்ல, விடுங்க. சிஸ்டர், நானும் வர்ஷினியும் இன்னும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல. அதை நான் சொல்லனாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புரிய மாட்டேங்குது. எக்ஸ்கியூஸ் மீ. சகல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். ஜன்னா மேடம், இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாப் சீக்ரெட். அதுவும் உங்க கூடவே இருக்கிறவங்க பத்தின ஒரு டாப் சீக்ரெட்.
தமிழ் என்ன முகமெல்லாம் ஏசி ரூம்லயே இருக்குது எதுவும் உடம்பு சரியில்லையா என்ன? ஷனம்மா, இது ஆக்சுவலாக உங்களுக்கு எப்பயோ தெரிஞ்சிருக்கணும். ஆனால் பாருங்க, எல்லாருமே சேர்ந்து இந்த சீக்கிரட்டை மறைச்சிருக்காங்க. இப்போ கூட நீங்க எல்லாரையும் நம்பி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றீங்க. ஆனா உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க ஜனாமா. நீங்க எதிரிங்களை கூட மன்னிச்சிருவீங்க, ஆனா துரோகிங்களை மன்னிக்க மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏய், என்ன உன்னை விட இந்த உலகத்துல வேற துரோகியை பார்க்கவே முடியாது. நீ துரோகத்தை பத்தி பேசுறியா? ஏன்னா நானும் தமிழும் வேற வேற இல்லை. பட் உனக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தப்படுத்திக்கவும் விரும்பல. இந்த போட்டு கொடுக்கறது, செக்அப் பண்றது, இந்த ஆட்டத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. ஓகே ஓகே கூல். தமிழ், நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். சொல்லிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஓகே பாய். சகலா பாய். சிபி, ஜானு, பிரபு இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்திருக்கான்னு நினைக்கிறியா? ஜானு, அவன் சரியான சைக்கோ ஜானு. வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருப்பான். இல்ல சிபி, பிரபு காரணம் இல்லாம வரல. இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. அதுதான் உனக்கு நல்லது. டேய் 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 டேய், என்னங்கடா உன்னை தொட்டா அவ வர, அவளை தொட்டா நீ வர. ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ லவ்வா என்ன? நான் இன்னும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பிரிஞ்சு வாழ்றீங்க, நிறைய பிரச்சனை, சும்மா வெளி உலகத்துக்காக லவ் பண்ற மாதிரி நடிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் பார்த்தா ஆக்டிங் மாதிரி தெரியலையே. ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற லவ்வை உடைக்கணும்.